ஒரு மனிதர் ஜாதி என்ற அமைப்பை நேராக சவால் செய்தார். ஒரு மனிதர் தன் செல்வத்தையும் பதவிகளையும் விட்டுவிட்டு மக்களின் சுயமரியாதைக்காக போராடினார். ஒரு மனிதர் நம்பாதே, கேள், யோசி என்று ஒரு தலைமுறையின் சிந்தனையை மாற்றினார். அவர் ஒரு தலைவர் அல்ல, ஒரு புரட்சி. அவர்தான் தந்தை பெரியார். 1879 செப்டம்பர் 17. தமிழ்நாட்டின் ஈரோடு நகரத்தில் ஒரு செல்வந்த வணிக குடும்பத்தில் ராமசாமி என்ற சிறுவன் பிறந்தான். அவரது குடும்பம் மிகவும் ஆழமான மத நம்பிக்கைகள் கொண்டது. ஆனால் அந்த சிறுவன் கேள்விகள் கேட்கத் தொடங்கிவிட்டான். இந்த கதைகள் உண்மையா? இந்த கடவுள்கள் எப்படி? ஏன் சில மனிதர்கள் உயர்ந்தவர்கள், மற்றவர்கள் தாழ்ந்தவர்கள்? இந்த கேள்விகளே பின்னாளில் ஒரு பெரிய சிந்தனையாளரை உருவாக்கின. ஒரு நாள் இளம் ராமசாமி காசி நகரத்திற்கு பயணம் செய்தார். அது இந்து மதத்தின் பெரிய புனித நகரம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அங்கே நடந்தது அவருடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. அவர் பல நாட்கள் பசியால் தவித்தார். அங்கே இருந்த அன்னதான மடங்களில் பிராமணர்களுக்கு மட்டும் உணவு, மற்றவர்களுக்கு இல்லை. பசியால் தவித்த ராமசாமி ஒரு மடத்தில் பிராமணர் போல உடை அணிந்து உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அவருடைய மீசை அவரை வெளிப்படுத்திவிட்டது. காவலாளி அவரை தள்ளி வெளியே போட்டான். பின்னர் அந்த மடத்திலிருந்து மீதமுள்ள உணவை தெருவில் தூக்கி எறிந்தனர். அந்த உணவை நாய்களுடன் போட்டி போட்டு பசி காரணமாக அவர் சாப்பிட வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு உண்மை தெரிந்தது. அந்த மடத்தை கட்டியது ஒரு தமிழ் வணிகர். ஆனால் அந்த இடத்தில் தமிழர்களுக்கே உணவு கிடைக்கல. அந்த அவமானம் ராமசாமியின் மனதில் ஒரு தீயை ஏற்றியது. அந்த நாளிலிருந்து அவர் அநியாயத்திற்கு எதிராக போராட தீர்மானித்தார். ஈரோட்டில் ஒரு பெரிய பிளேக் நோய் பரவியது. மக்கள் பயந்து நகரத்தை விட்டு ஓடிவிட்டார்கள். பணம் உள்ளவர்கள் கூட தப்பித்தார்கள். ஆனால் ஒரு மனிதர் மட்டும் நகரத்தை விட்டு செல்லவில்லை. அவர்தான் பெரியார். மரணமடைந்தவர்களை அவர்களின் குடும்பத்தினர் கூட தொட்டு பார்க்க தயங்கிய நேரத்தில் பெரியார் தன் தோளில் சுமந்து சுடுகாட்டுக்கு எடுத்துச் சென்றார். அவர் பேசும் மனிதர் அல்ல, செய்யும் மனிதர். ஒரு காலத்தில் பெரியார் மிகவும் செல்வந்தர். அவருடைய வியாபாரம் ஒரு வருடத்திற்கு அந்த காலத்தில் 20,000 ரூபாய் வருமானம் கொடுத்தது. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் இணைவதற்காக அவர் 29 அரசு பதவிகளை விட்டார். தனது பெரிய வியாபாரத்தை மூடினார். செல்வ வாழ்க்கையை துறந்தார். அது மட்டுமில்லை, மது எதிர்ப்பு போராட்டத்திற்காக தன் தோட்டத்தில் இருந்த 500க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை தானே வெட்டினார். இதுபோன்ற தியாகம் அந்த காலத்தில் யாராலும் செய்ய முடியாத ஒன்று. கேரளாவின் வைகம் என்ற இடத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் தெருக்களில் கூட நடக்க அனுமதி இல்லை. அந்த அநியாயத்தை எதிர்த்து நடந்த போராட்டத்தில் தமிழ்நாட்டிலிருந்து சென்று தலைமையேற்றவர் பெரியார். அவர் கைது செய்யப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார். ஆனால் அந்த போராட்டம் வெற்றி பெற்றது. முதன்முறையாக அந்த தெருக்கள் அனைவருக்கும் திறக்கப்பட்டன. அதற்கு பிறகு அவருக்கு வழங்கப்பட்ட பட்டம் வைகம் வீரர். 1938 பெரியார் எழுதிய ஒரு புத்தகத்தில் அவர் ஒரு விஷயத்தை எழுதினார். ஒரு நாள் குழந்தைகள் டெஸ்ட் டியூபர்ஸ் மூலம் பிறக்கலாம் என்று. அந்த காலத்தில் மக்கள் அதை அபத்தம் என்று சிரித்தார்கள். ஆனால் இன்று அது உண்மையாகிவிட்டது. அவருடைய சிந்தனை காலத்தை விட பல வருடங்கள் முன்னே இருந்தது. பெரியார் ஒரு அரசியல்வாதி மட்டுமல்ல, ஒரு சிந்தனை, ஒரு புரட்சி, ஒரு சுயமரியாதை. அவர் சொன்ன ஒரு வரி இன்றும் உலகம் முழுவதும் ஒலிக்கிறது: நம்பாதே, யோசி. அந்த சிந்தனை ஒரு மனிதரை வரலாற்றாக மாற்றியது. அந்த மனிதர் தந்தை பெரியார்.